Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 13.5 optional exercise ஓட 6th question. Derive the formula for the CSA and TSA of the frustum of a cone given to you in section 13.5 using the symbols as explained. So இந்த question என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து curved surface area and total surface area find பண்ணோம். எதுக்குன்னா frustum of a cone நம்ம find பண்ண போறோம். So அவங்க எதை ரெஃபரன்ஸா சொல்லிருக்காங்கன்னா 13.5 section சொல்லிருக்காங்க. So bookல வந்து 13.5 section எடுத்துக்கோங்க. So frustum of the cone இந்த செக்ஷன் தான். இந்த செக்ஷன்ல நமக்கு ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. So இந்த டயகிராமை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா டிரைவ் பண்ண போறோம். So இங்க வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துக்காம என்ன பண்ண போறோம்னா வெறும் So இது ரேடியஸ் மீன் பண்ணுது இல்லையா ஸோ இப்போ இது R1 இது ரேடியஸ் மீன் பண்ணுது R2ன்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இது ஹைட்டை மீன் பண்ணுது ஸோ H இந்த மாதிரி சொல்லி நான் வந்து வேரியபிள்ஸ் கொடுத்துக்கிறேன் நம்பர்ஸ் எடுத்துக்காம ஸோ திஸ் இஸ் டயக்ராம் கிவன் இன் த புக் ஸோ வந்து நான் PB ரேடியஸ் மேலே இருக்க டாப் வந்து ரேடியஸ் 1 சொல்லி எடுத்துக்கிறேன் அண்ட் கீழே இது வந்து R2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஒரு கோனு ஸோ கோனை வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணும் போது தான் நமக்கு ஃப்ரஸ்டம் கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட ஃப்ரஸ்டம் அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே கோனு ஸோ இந்த கட் பண்ணுற இடத்துல இந்த இது R2 ஸ்மால் ரேடியஸாக எடுத்துக்கிறேன் இது வந்து R1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கோனோடைய ஸ்லாண்ட் ஹைட் வந்து L1 சொல்லி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த சைடு வந்து எனக்கு L1ஆக இருக்கும் அண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வந்து எனக்கு இது ஃபுல்லாக ஸோ PO வந்து ஹைட் ஆஃப் த கோனாக இருக்கும் ஸோ அது ஃபுல்லாகவே நான் எப்படி எடுத்துக்கேன்னா H1 ஸோ H1 சொல்லி எடுத்திருக்கேன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா வெறும் R1 மட்டும்தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரஸ்டம்க்கு வருவோம் திஸ் பார்ட் ஸோ ஃப்ரஸ்டம் அலோன் நம்ம பார்க்கலாம் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் வந்து Hன்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஸோ இந்த பார்ட்டுக்கு ஹைட் வந்து இதுதான் ஸோ Hன்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஸோ இந்த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்டம் இந்த பார்ட்டுக்கு L மட்டும் சொல்லி நான் எடுத்திருக்கேன் அண்ட் டாப் ரேடியஸ் வந்து R1 அண்ட் பாட்டம் ரேடியஸ் வந்து எனக்கு R2ன்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரஸ்டம்க்கு நம்ம எழுதியாச்சு இப்போ ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா CSA அண்ட் TSA ஆஃப் ஃப்ரஸ்டம் தான் நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம CSA ஃபைன் பண்ணலாம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் ஸோ CSA ஃபைன் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே கோன் இருக்குது ஸோ 2 கோன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோன் ஃபுல் கோனு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ண கீழே படி இந்த சின்ன கோனு ஸோ நமக்கு இந்த பார்ட் ஃப்ரஸ்டம் கிடைக்கணும்னா இந்த ஹோல் கோனில் வந்து ஸ்மால் கோனை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரஸ்டம் பார்ட் கிடச்சிடும் இல்லையா ஸோ CSA ஆஃப் கோன் OAB இந்த கோனு மைனஸ் OCD இந்த ஸ்மால் கோனை மைனஸ் பண்ணுறேன் எனக்கு ரிமைனிங் ஃப்ரஸ்டம் பார்ட் கிடச்சிடும் ஸோ CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு CSA ஆஃப் கோன் OAB மைனஸ் CSA ஆஃப் கோன் OCDன்னு சொல்லி எழுதிக்கிறேன் CSA ஆஃப் கோன் ஃபார்முலா நமக்கு தெரியும் பை RLன்னு தான் ஸோ கோன் OABயில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் கோனில் வந்து ரேடியஸ் வந்து R1 இருக்குது அண்ட் ஸ்லாண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இது L1 சொல்லி எடுத்துக்கேன் ஸோ அப்படியே எழுதிக்கிறேன் பை R1 L1 மைனஸ் CSA ஆஃப் கோன் OCD ஸோ OCD இந்த ஸ்மால் பார்ட்டுக்கு வந்து எனக்கு ரேடியஸ் வந்து R2 ஸோ R2ன்னு எழுதியிருக்கேன் அதே மாதிரி L ஸ்லாண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்ட் L2 ஸோ இந்த பார்ட்டோடைய ஸ்லாண்ட் ஹைட் வந்து L2ன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரஸ்டம்க்கு வந்து Lன்னு சொல்லி எடுத்திருக்கேன் அண்ட் ஹோல் கோனுக்கு வந்து நான் வந்து L1 சொல்லி ஸ்லாண்ட் ஹைட் எடுத்திருக்கேன் ஸோ சின்ன கோனுக்கு வந்து எனக்கு ஸ்லாண்ட் ஹைட் வந்து L2ன்னு இருக்குது ஸோ நான் L2ன்னு எழுதிக்கிறேன் ஸோ பை R1 L1 மைனஸ் பை R2 L2 எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு L1 L2ன்னு இருக்கு இல்லையா ஸோ நான் ரவுண்டாக நான் Lன்னு சொல்லி மாற்றணும் இல்லையா ஸோ அதனால் L1 L2க்கு வேல்யூ ஃபைன் பண்ணி நான் அதை ஃபுல் எல்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறேன் பிகாஸ் நமக்கு ஃப்ரஸ்டமோடைய லென்த் வந்து எவ்வளோனா ஸ்லாண்ட் ஹைட் வந்து எவ்வளோனா எனக்கு Lன்னு சொல்லியிருக்கு ஸோ நான் ஹோல் L மாற்றுறதுக்காக L1க்கும் L2க்கும் தனியாக வேல்யூஸ் நான் ஃபைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் L1 L2 எப்படி நான் ஃபைன் பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த பார்ட் ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன் ஸோ அதாவது எனக்கு OPB இந்த பார்ட் மட்டும் எடுக்கிறேன் இந்த பார்ட் இல்லாமல் இந்த பார்ட் மட்டும் எடுக்கிறேன் இந்த பார்ட் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சிமிலர் திஸ் ஸ்மால் ட்ரையாங்கிள் அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ஸ்மால் ட்ரையாங்கிளும் இந்த ரைட் ஆங்கிள் ஹோல் ட்ரையாங்கிள் வந்து நான் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னா இந்த பார்ட் தான் எனக்கு இந்த ட்ரையாங்கிள் டயக்ராமு ஸோ மேலே வந்து எனக்கு PB வந்து ரேடியஸ் 1 அண்ட் QD வந்து எனக்கு ரேடியஸ் 2 அண்ட் இந்த பார்ட் வந்து ஸ்மால் பார்ட் வந்து நான் L2ன்னு சொல்லி எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மால் பார்ட் வந்து L2ன்னு சொல்லி எடுத்திருக்கேன் அண்ட் ஹோல் பார்ட் வந்து எனக்கு இந்த சைடு L1 ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக வந்து L1ஆக தான் இருக்கும் அண்ட் PD இந்த பார்ட் வந்து Lன்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஸோ அதை நான் Lன்னு சொல்லி இங்கே எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன் ட்ரையாங்கிள் OPB ஸோ OPB திஸ் ஃபுல் ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு OQD இது ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து திஸ் 2 ட்ரையாங்கிளுமே வந்து எனக்கு ஆங்கிள் O வந்து காமனாக இருக்குது ஸோ இல்லையா இந்த ட்ரையாங்கிளுக்கு எனக்கு ஆங்கிள் O இருக்குது அண்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு எனக்கு ஆங்கிள் O காமனாக இருக்குது ஸோ ஆங்கிள் POB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் DOQ காமன் ஆங்கிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் OP அதாவது ஆங்கிள் P அண்ட் ஆங்கிள் Q ஸோ திஸ் பார்ட் அண்ட் திஸ் பார்ட் நான் ஈக்குவல்னு சொல்கிறேன் பிகாஸ் நமக்கு ஹைட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது ஸோ ரெண்டுமே எனக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும் ஸோ ஆங்கிள் Q will be equal to angle P ஸோ அக்கார்டிங் டு angle criteria I can say that both the triangles are similar if my both triangles are similar then my corresponding sides are proportionally equal இல்லையா ஸோ நம்ம 6th லெசனில் படிச்சிருப்போம் அந்த தியரமை
ஸோ அந்த தேரம் 6th சாப்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலி ஈக்குவலாக இருக்கும். இஃப் மை போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வில் பி ப்ரொபோஷனலி ஈக்குவல். ஸோ ப்ரொபோஷனல் சைட்ஸ் நான் எதை எடுப்பேன்னா PB டிவைடட் பை QD. ஸோ இந்த பாட்டு வந்து எடுப்பேன் ப்ரொபோஷனலாக. ஸோ PB divided by QD is equal to this OB divided by O. ஸோ this OB divided by OD. ஸோ இந்த பார்ட் நான் எடுக்கிறேன். ஸோ எடுக்கும் போது எனக்கு PB வந்து எனக்கு R1 இருக்குது அண்ட் QD வந்து R2 இருக்குது. ஸோ R1 by R2 is equal to OB வந்து எனக்கு L1 பிகாஸ் OBனா எனக்கு இந்த ஃபுல்லில் வரும் இல்லையா. ஸோ இந்த ஃபுல் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த சைடு எனக்கு L1 இந்த சைடு L1 தான் இருக்கும். ஸோ அப்போ L1 வரும் டிவைடட் பை OD வந்து ஸோ திஸ் பார்ட் வந்து எனக்கு L2 நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ L2 எழுதிக்கிறேன். ஸோ R1 by R2 is equal to L1 by L2 கிடைக்கும். ஸோ இப்போ L1 பதிலாக நான் L plus L2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ஃபுல் பார்ட் தான் L1 இல்லையா. ஸோ ஆனால் இங்கே வந்து எனக்கு பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த பெரிய டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு ஃபுல்லாகவே எனக்கு L1 பட் நான் வந்து L and L2ன்னு சொல்லி சைடில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். சின்ஸ் எனக்கு இது ஃபுல்லாகவே L1னா எனக்கு இதுவும் கோன் தான். ஸோ இந்த சைடு வரும்போது எனக்கு ஃபுல் L1 தானே இருக்கும். ஸோ அப்போ L1 வந்து நான் L plus L2 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ L1ங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன்னா L plus L2ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன்னா L1 பதிலாக L plus L2ன்னு எழுதிக்குவேன். ஸோ Lக்கு பதிலாக L plus L2 டிவைட் பை L2ன்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து L by L2 ப்ளஸ் L2 by L2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ L by L2 ப்ளஸ் L2 by L2ன்னு வரும். L2 by L2 கேன்சல் எனக்கு 1 வரும். ஸோ L by L2 ப்ளஸ் 1. ஸோ இந்த ப்ளஸ் 1 சைட் போயிடுச்சுன்னா எனக்கு -1 ஆகிடும். ஸோ நான் இப்போ இங்கே LCM எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா R1 minus R2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு R1 minus R2 டிவைட் பை R2 is equal to L by L2ன்னு கிடைக்கும். சின்ஸ் நமக்கு L2 மட்டும் தான் தேவை இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன்னா L2 இந்த சைட் கொண்டு போயிடுறேன். இந்த சைட் கொண்டு போய் மல்டிப்ளிகேஷனாக மாறி எனக்கு L2ன்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு L2 மட்டும் தேவைங்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த படம் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கீழே இங்கே வரும்போது டிவைடண்ட்டில் வந்துடும். ஸோ டிவைட் பை திஸ் ஹோல் டேர்ம் வில் கம் டவுன். ஸோ இப்போ நான் எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் டிவைடண்ட்டில் இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக மாற்றி எனக்கு மல்டிப்ளிகேஷன் மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ டினாமினேட்டர் டேர்ம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஸோ ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு R2 by R1 minus R2 கிடைக்கும். ஸோ L2ஓட வேல்யூ வந்து ஃபைனலாக எனக்கு என்னென்னா L into R2 by R1 minus R2. ஸோ இது வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு L1 வேல்யூ தெரியும். L1 வேல்யூ வந்து எனக்கு L plus L2 நான் பார்த்தோம் இல்லையா. இப்போ L2ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். L2 வேல்யூ வந்து என்னென்னா L into R2 by R1 minus R2. ஸோ எனக்கு L1 தெரியும் L2 தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் L1 and L2 in equation 1. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து எதுன்னா எனக்கு pi R1 L1 minus pi R2 L2 அதாவது CS of frustum is equal to CS of cone பெரிய கோன் அதாவது CS of big cone minus CS of small cone. ஸோ இப்போ நான் L1 L2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெண்டுத்துலேயுமே பை வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஸோ காமனாக வெளில எடுக்கிறேன். பை இன்ட்டு R1 L1 மைனஸ் R2 L2 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ L1ங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன்னா L plus L2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ Lங்கிற இடத்துல பை இன்ட்டு R1 இன்ட்டு L plus L2 மைனஸ் R2 இன்ட்டு L2ங்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ L2ங்கிற இடத்துல R2 இன்ட்டு L இன்ட்டு R2 பை R1 மைனஸ் R2ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இதை உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ R1 இன்ட்டு L R1 Lன்னு வரும் ப்ளஸ் இது வந்து R1 L2ன்னு வரும் மைனஸ் ஸோ இந்த R2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு L R2 பை R1 மைனஸ் R2 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும். ஸோ பை இன்ட்டு R1 L ப்ளஸ் R1 L2 மைனஸ் R2 இன்ட்டு L R2 பை R1 மைனஸ் R2ன்னு சொல்லி எனக்கு வரும் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா திரும்ப இங்கே L2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ L2 ரிமூவ் பண்ணுறதுக்காக L2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ L2 வேல்யூ வந்து எனக்கு L இன்ட்டு R2 பை R1 மைனஸ் R2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா R1 இன்ட்டு L ப்ளஸ் R1 இன்ட்டு L R2 by R1 minus R2 இருக்கு L2க்கு பதிலாக மைனஸ் உள்ள நான் R2 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு R2 இன்ட்டு R2 R2 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ R2 ஸ்கொயர் இன்ட்டு L by R1 மைனஸ் R2ன்னு இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த L உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த R1 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் L உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பை இன்ட்டு R1 L அப்படியே இருக்கும் ப்ளஸ் R1 இன்ட்டு L இன்ட்டு R2. ஸோ எனக்கு R1 இன்ட்டு R2 இன்ட்டு Lன்னு சொல்லி கிடைக்கும் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது டிவைடட் பை R1 மைனஸ் R2 அப்படியே வச்சுக்கிறேன் மைனஸ் R2 ஸ்கொயர் L பை R1 மைனஸ் R2 இந்த டேர்ம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லா டைம்லையுமே L காமனாக இருக்குது இல்லையா. ஸோ L காமனாக இருக்கிறதுனால L நான் வெளில எடுக்கிறேன். ஸோ பை இன்ட்டு L இன்ட்டு L போயிடுச்சுன்னா வெறும் R1 இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து R1 R2 மட்டும் இருக்கும் மைனஸ் R2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ R2 ஸ்கொயர் இன்ட்டு L தான் வெளில போயிடுச்சு நமக்கு. ஸோ டிவைட் பை இது அந்த டேர்ம்ஸ் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த டேர்முக்கு LCM எடுக்கிறேன். ஸோ LCM எடுக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு R1 இன்ட்டு R1 மைனஸ் R2 ப்ளஸ் R1 R2ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு R1 ஸ்கொயர் மைனஸ் R1 R2ன்னு கிடைக்கும் ப்ளஸ் R1 R2ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா
R1 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ R1 ஸ்கொயர் பை R1 மைனஸ் R2 மைனஸ் இந்த டைம் நான் அப்படியே எழுதிக்கிறேன் R2 ஸ்கொயர் பை R1 மைனஸ் R2ன்ட்டு. சின்ஸ் எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் நான் சப்ராக்ட் பண்ணலாம் இல்லையா, ஸோ டினாமினேட்டர் வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் டிவைட் பை R1 மைனஸ் R2ன்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு எந்த ஃபார்மில் இருக்குன்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்மில் வந்து A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. ஸோ இந்த டைம் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதும் போது எனக்கு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு R1 மைனஸ் R2ன்னு கிடைக்கும். ஸோ டிவைட் பை R1 மைனஸ் R2 இருக்குது. ஸோ எனக்கு கீழே மேலே சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ பை இன்ட்டு L இன்ட்டு R1 ப்ளஸ் R2 மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ ஃபைனலாக எனக்கு CSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலா வந்து என்னென்னா பை இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு L. ஸோ CSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபைன் பண்ணணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கும் போது எனக்கு இந்த பார்ட் அதாவது CSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளஸ் எனக்கு மேல் டோட்டலாக நமக்கு டோட்டலாக கவர் பண்ணும் இல்லையா, ஸோ மேலேயும் கீழேயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து CSAவோட எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு TSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிரும். ஸோ TSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதுக்கு CSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ திஸ் பார்ட் ப்ளஸ் பாட்டம் சர்க்கிள் ஸோ இந்த சர்க்கிளையும் மேலே இருக்க சர்க்கிளையும் ஏரியா நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து TSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிரும். CSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ தான் ஃபைன் பண்ணேன். பை இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு L இன்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பாட்டம் சர்க்கிள் கீழே வந்து எனக்கு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும் இல்லையா, ஸோ இப்போ நான் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பை R ஸ்கொயர் எனக்கு ஃபார்முலா. ஸோ சின்ஸ் பாட்டம் சர்க்கிள் நம்ம வந்து R2ன்னு சொல்லி எடுத்திருந்தோம் டயக்ராமில். ஸோ R2ங்கும் போது எனக்கு R2 ஸ்கொயர் வரும். ப்ளஸ் டாப் சர்க்கிள் வந்து மேலே நான் R1 எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு R1 ஸ்கொயர்னு வரும். ஸோ எனக்கு ஃபைனல் TSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு எவ்வளோனா இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது இந்த டேர்மில். ஸோ அதனால் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ TSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலா வந்து பை இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு L ப்ளஸ் பை R1 ஸ்கொயர் ப்ளஸ் பை R2 ஸ்கொயர். நீங்கள் வேணுன்னா அந்த பை ஃபுல்லாக காமனாக எடுக்கலாம். ஸோ காமனாக வெளியே எடுக்கும் போது எனக்கு பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு L ப்ளஸ் R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக எனக்கு TSA ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலா இதுதான். தேங்க்யூ.